ஓகே. ஸோ இது வந்து டெவலப் முன்னாடி. ஸோ சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஆரம்பிக்க முன்னாடி கோ-ஃபவுண்டர் பார்ப்போம். ஆமாம், ஆக்சுவலி அது எப்பவுமே ஒரு காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்காயும் ஒரு டெக்காயும் தான். இப்போ ஸ்டீவ் வுஸ்னியாக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி. ஸோ அது ஒரு காம்பினேஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது நீங்கள் க்ரோத் மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் தான் இருந்தீங்க, ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்க. ஸோ கோ-ஃபவுண்டரும் ஆக்சுவலி அவங்க தான் CTO இல்லைங்க. ஆக்சுவலி அவங்க டெக்காக இருந்தீங்க. ஸோ அது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு டிக் ஸ்டார்ட் பண்ணிடுறதுக்கு. ஸோ உங்கள் கோ-ஃபவுண்டர் சினர்ஜி பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போ கோ-ஃபவுண்டர்ஸ்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் போகிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். மச்சான்ட்ட ஒரு ஐடியா இருக்கு மார்க்கெட்டரா, நீ வந்து டெக் பார்த்துக்கோ, நான் இது மார்க்கெட்டிங்லாம் பார்த்துக்கிறேன். ஸோ அப்படி தான் உங்கள் கான்வர்சேஷன் இருந்துச்சா? இனிஷியல் கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கும் உங்கள் கோ-ஃபவுண்டருக்கும்? என் கோ-ஃபவுண்டர் பேர் வந்து ராகுல். ஸோ வந்து அவர் வந்து நிறையா இந்த கம்பெனிக்காக தியாகம் பண்ணியிருக்காரு நான் சொல்லுவேன். ஸோ வந்து ஏன்னா லைக் வந்து என்னை விட ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு 10 வயசு பெரியவர். ஓகே. ஸோ வந்து ஆப்வியஸ்லி வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து திங்கிங் அந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆக்சுவலி வந்து நாங்கள் 2 பேரும் செம சிங்க், டச் வுட் அந்த மாதிரி. ஸோ என்ன அப்படின்னா அவர் எனக்கு வந்து ஒரு 20 வருஷமாக தெரியும். ஸோ வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் பேசிஸில் எனக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து நிறையா ஐடியாஸ் வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணதோ இல்லை வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. ஓகே. ஸோ வந்து அவர் வந்து ஹி வாஸ் அ VP ஆஃப் engineering in a very big company. Okay. So he took a huge risk by deciding to come here. Okay. ஸோ வந்து அப்போது நான் வந்து அவர்கிட்ட வந்து அரவுண்டு 2020 டைமில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனல் ட்ராஜடி இருந்தது. எங்கள் அப்பா வந்து காலமாயிட்டார். ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா வந்து நான் வந்து ஜோஹோவில் ஐ திங்க் ஐ வாஸ் இன் அ ரிலேட்டிவ்லி குட் பொசிஷன். ஸோ வந்து அமேசிங்கான ஒர்க் கல்ச்சர், எல்லாருக்கும் ட்ரீம் கம்பெனி. ஆமாம். ஸோ வந்து ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளேயே ஒரு லீடர்ஷிப் ரோல் அந்த மாதிரிலாம் வந்து போயாச்சு. பட் என்னன்னா வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாத்துக்கும் நிறையா டைம் இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் திடீர்னு எதிர்பாராத விதமாக எங்கள் அப்பா வந்து காலமானது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அவேக்கனிங் அது நிஜமாவே. ஸோ வந்து அப்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து வந்து ஃபஸ்ட் என்னால் நான் ரொம்ப சொல்லுவாங்கல்ல, க்ரீஃபோட ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து டினையல் தான். அவர் இல்லைங்க அப்படிங்கிற நான் டினையல்ங்கிற ஃபேஸில் தான் இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமான வந்து அங்கே ஜிடு கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல், அவர் ஸ்பிரிச்சுவல்னு சொல்ல முடியாது, அவர் ஆன்டி ஸ்பிரிச்சுவல்னு சொல்ல முடியாது. இல்லை, அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்கர். ஹி ப்ரோவோக்ஸ் த மைண்ட் டு திங்க் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ரொம்ப ரேஷ்னலான ரேஷ்னல் அவர் ஹி ஹாஸ் இஸ் சேலஞ்ச். ஏன்னா அவர் ரொம்ப எப்போ பார்த்தாலும் வந்து மைண்டு தாட்ஸை பற்றியே பேசினார். ஒரு சர்வீஸை பற்றி பேசவே இல்லை. சர்வீஸ் தான் எண்ட் ஆஃப் த டே கீப்ஸ் அஸ் வந்து ஒரு நல்ல உத்வேகத்தில் வச்சுக்குது. ஸோ சர்வீஸ் டு த பீப்புள், சர்வீஸ் டு த கம்யூனிட்டி அது. ஸோ வந்து அப்போது அந்த மாதிரி இருக்கிற டைமில் நாங்கள் வந்து சென்னையில் வந்து வசந்த் விஹார்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து வீக்கெண்ட் ரிட்ரீட் இருக்கும். நான் அங்கே போயிட்டேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து அந்த end of 3 days வந்து I reflected upon what are the important things in my life. ஸோ அப்போ வந்து நிறைய விஷயம் எனக்கு வந்து ஓடுனாலும் நல்லா தெரியும், ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் என்ன இருந்துச்சுன்னா வந்து ஓகே, ஒரு லார்ஜர் பர்பஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா தென் ஐ திங்க் ஸ்டார்ட் அப் இஸ் அ குட் ஐடியா. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இது இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது, நான் அங்கிருந்தே ஃபோன் பண்ணேன். அந்த 3 days முடிஞ்ச உடனே ஆமாம், நான் அங்கிருந்தே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இதை சரியாக பண்ணணுமான்னு எனக்கு தெரில, பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து ஸோ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார். எனக்கு தெரில, ஒரு ஐடியா இல்லை, ஸோ என்ன பண்ணணுங்கிறத ஸ்லோவாக டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை நான் பேசிட்டு விட்டேன். அப்புறம் 6 to 7 months பெருசாக அந்த தாட்டை நான் ஃபாலோவே பண்ணல. ஸோ அடிக்கடி ஒரு வீக்கெண்டில் வரும், அதை பற்றி யோசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து, ஆனால் அந்த ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் ஒரு அன்கம்ஃபர்டபுள் நம்மளுக்குள்ளேயே ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் வந்துட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தென் I went for one more retreat and then I reflected upon that thought deeply. ஸோ இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ might as well do it வந்து நம்ம வந்து இதை பூட் ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா வந்து நான் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து நான் மானசீக குருவாக நினைக்கிறேன் ஸ்ரீ மணிவேம்பு அவர்கள் வந்து. ஸோ அவர்கிட்ட நான் நிறையா நல்ல விஷயங்கள் பார்த்து சொல்லி கொடுத்ததில்ல, அவர் நான் பார்த்து கற்றுனேன். ஸோ அதில் ஒரு விஷயம் வந்து மணி ஒரு முக்கியமான விஷயம், பணம்.
ஸோ ஆனால் ஓகே பணம் ஒரு முக்கியமான விஷயம். அதை விட பெரிய விஷயம் வந்து ஃப்ரீடம். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது வந்து அதை யாரோட பண்ண போகிறோம், என்ன பேஸில் பண்ண போகிறோம், யாருக்காக பண்ண போகிறோம், இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். இதை நம்ம சரியாக பண்ணணும்னா பூட் ஸ்ட்ராப்பிங் தான் வந்து சரி. நாட் தட் ஃபண்ட் ரைசிங் இஸ் பேட். அது தே ஹவ் கிரியேட்டட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. அது ஒரு பாத் டு த ட்ரூத். பூட் ஸ்ட்ராப்பிங் இஸ் ஆல்சோ பாத் டு த ட்ரூத். ட்ரூத் இஸ் அ பாத்லெஸ் லேண்ட். ஸோ வந்து அப்படி நான் ஒரு கன்ஸ்டன்ஸ் வச்சுருந்தேன். நான் முதல்ல இருந்தே பணம் ரைஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு Tier 2 சிட்டிக்கு வந்து இங்கிருந்து வந்து இங்கே இருக்கிற லோக்கல் டேலண்ட்டை சுற்றி இருக்கிற வில்லேஜஸ்லேருந்து மற்ற Tier 2 சிட்டிஸ்லேருந்து Tier 3 சிட்டிஸ்லேருந்து அங்கேருந்து நான் என்கேஜ் பண்ணி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு பூட் ஸ்ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னோன்னே வந்து ஒரு 90% பீப்புள் வந்து சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்புறம் டேலண்ட், இந்த மாதிரி டேலண்ட் நம்ம எடுத்து என்கேஜ் பண்ணி நர்ச்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு பெரிய செட்டு வந்து வரமாட்டேன்னு சொல்லுவோம். சரி, நான் யார்கிட்டையும் பேசினதில்ல, நான் கோஃபவுண்டர்னு பேசினது வந்து உங்கள்கிட்ட மட்டும். ஆமாம், அவர்கிட்ட தான். இன்னொரு ஸோ அப்போது இந்த இவ்வளோ க்ரைட்டீரியா இருக்குல்ல, இந்த க்ரைட்டீரியாவில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னி மாதிரி பார்க்குறேன். ஓகே சி, நான் ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்கேன். என்னன்னா வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறது வந்து இந்த சென்ஸ் ஆஃப் வந்து நேஷன் பில்டிங் அது எல்லாமே வந்து ஒரு ஐடியலிஸ்டிக் தாட். பட் அவர் ஐடியலிசம் ஷுட் பி பேக் பை கேபிட்டலிசம். இதெல்லாம் இருக்கலாம். ஆமாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து வாட் எனேபிள்ஸ் ஆல் திஸ் இஸ் கேபிட்டலிசம். ஸோ வி ஆர் கேபிட்டலிஸ்ட் பட் அ கான்சியஸ் கேபிட்டலிஸ்ட். ஓகே. ஸோ இந்த க்ரைட்டீரியா பூட் ஸ்ட்ராப் பண்ணணும், Tier 2 சிட்டியில் இருக்கணும், இங்கே இருக்கிற டேலண்ட்டில் இது பண்ணணும். அப்புறம் இது இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிற சில ப்ராடக்ட்ஸ் வந்து அதை இப்போ அது வந்து கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸை வந்து ரிப்ளேஸ் பண்ணுது. எல்லாரும் சொல்லலாம் என்ன பெரிய விஷயம், ஃபார்ம்ஸ் தானே, இருந்தாலும் கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸை வந்து ரிப்ளேஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா இங்கே இருக்கிற என்ஜினியர்ஸ் ஆகட்டும். அருள் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஐ திங்க் வந்து டிகிரி முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஓகே. ஆனால் எனக்கு டவுட் இருக்கு முடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அனிருத்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க 2 பேரும் பண்ண ப்ராடக்ட் தான் அந்த ப்ராடக்ட்டு. ஓகே. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வந்து ஆமாம், தமிழ்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நந்தான்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரோட ஐடியா அவங்களே எடுத்துகிட்டு வந்து அது அவங்களே வந்து சின்ன சின்ன வந்து மென்டரிங்னு சொல்ல முடியாது, டிஸ்கஷன், கொலாபரேஷன், கண்டினியூஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிடிஓ அலோவ் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் நடக்கும். அப்புறம் இவங்களுடைய லேர்னிங் கர்வ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ வந்து அதையும் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு எத்தனை பேர் வந்து நம்மளோட ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே அந்த இவ்வளோ கோஃபவுண்டர் மெட்டீரியல்னு பெருசாக ஒரு சர்க்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே க்ரைட்டீரியா அடுக்கிட்டே போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார்ல அந்த வடிவேல் வந்து இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் மட்டும் தான் இருக்கும். ஆமாம், எல்லாம் அழிச்சு இந்த போர்டு இதுக்கு அதை எடுத்து உள்ள வச்சிடுறேன். ஆமாம், அந்த மாதிரி வந்து இந்த க்ரைட்டீரியா எல்லாம் பார்க்கும்பொழுது வந்து ஸோ ராகுல் தான் வந்து இதுக்கு வந்து அவர் வந்து இல்லை, இதை நான் நிஜமாவே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் என்ன பார்க்குறேன்னா டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் ஹீ இஸ் வெரி வெரி ஹீஸ் அ பிஸ்கெட். ஓகே. பட் அட் த சேம் டைம் வந்து கல்ச்சரலி இதை நம்பி எத்தனை பேர் வருவாங்க இன்னைக்கு சொல்லலாம். 16 மாதங்கள் கழிச்சு வந்து ஆமாம் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து ஓகே ஏதோ ஒரு 0.00001% சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவே நான் என்ன சொல்லியிருக்கேன் 5 வருஷம் கழிச்சு தான் தெரியும். இப்போ எதுவுமே வந்து இதெல்லாம் நம்ம வந்து யூஆர் எக்ஸ்ப்ளோரிங் ரைட் நான் அந்த ஃபேஸில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்பி யார் வருவா இந்த ஒரு இதை நம்பி? ஸோ வந்து ஏதோ யாரும் வந்து எங்ககிட்ட வந்து கேட்கல என்னை கோஃபவுண்டராக வச்சுக்கோங்க அந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் இது பண்ணல. பட் ஆனால் பிஸ்னஸ்க்காக மட்டும் நீங்களும் உங்கள் கோஃபவுண்டரும் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. ஏன்னா டெய்லி பேசிஸில் ஸ்டார்ட் அப்பில் வந்து சில ஆஃபீஸில் சின்ன ப்ராப்ளம் இருக்கும், சில ஆஃபீஸில் பெரிய ப்ராப்ளம் இருக்கும், சில ஆஃபீஸில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஸ்டார்ட் அப்பில் ரொம்ப சின்ன மீடியம் சைஸ் ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ இந்த எல்லா ப்ராப்ளமையும் டெய்லி பேசிஸில் உங்களோட சேர்ந்து அதை சேலஞ்சாக எடுத்துகிட்டு வந்து அதை உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒருத்தர் இருக்கணும். அதை தாண்டி வந்து பிஸ்னஸை தாண்டி ஒரு நல்ல வந்து காமராடரி இருக்கணும். ஸோ வந்து அவங்க அந்த விஷன்
அந்த மிஷன் பெரிய வார்த்தைலாம் சொல்ல விரும்பல, உங்களுடைய அந்த கம்பெனி வந்து நாங்கள் பெருசாக கோசனில் நினைக்கிறது வந்து எங்கள் கல்ச்சர் தான். ஸோ அதை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற கல்ச்சருக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் திங்கிங் தேவைப்படுது. அதை புரிஞ்சு இருக்கிறவராக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது வந்து பிஸ்னஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ அதை தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், ஒரு நல்ல கல்ச்சரல் ஃபிட்டு வேணும். ஸோ அதனால வந்து இந்த ஸ்டெட்டிஸ்டிக்ஸ்லேயே சொல்லுவாங்க. ஸோ இப்போ சில ஈவன் ஒய் காம்பினேட்டர் மாதிரி ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர்ஸோ ஆக்சிலரேட்டர்ஸோ, ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ அதில் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த வந்து மோர் தென் 70% சான்ஸ் இருக்குது உங்கள் கோஃபவுண்டரோட வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு. ஓகே. ஸோ அந்த 30%லேயும் வந்து 1 இயரில் சில பேர் இது பண்ணுவாங்க, 2 இயர்ஸில் அது பேர் இது பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வந்து டீப் வந்து அது வந்து இட் இஸ் ஆஸ் குட் அஸ் சூஸிங் எ லைஃப் பார்ட்னர். ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணும்போது பிஸ்னஸை மட்டும் வச்சு சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அதை தாண்டி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் தென் பிலீவிங் இன் தட் கல்ச்சர் அண்ட் தென் வந்து சேம் வைப் சொல்லலாம். ஆமாம், அது இருந்ததுன்னா நல்ல சான்ஸ் ஆஃப் வந்து சர்வைவல் இருக்குது, நல்ல இது இருக்குது. ஸோ அதுதான். ஓகே. ஸோ நம்ம கோஃபவுண்டரில் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் பார்ட்னருக்கு ஈக்குவலாக அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், எல்லா விஷயம் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதில் கான்ஷியஸாக இருந்துக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ நம்ம கோஃபவுண்டர்